இந்த மொத்த ஊர்லயுமே ஒரு சலூன்காரன், ஒரு டெய்லர்காரன் இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அவசரத்துக்கு இவன்ட்ட துணி தச்சு வாங்குறதுக்காக ஊர்க்காரங்க வந்து ட்ரம் செட் வாத்தியத்தோட இவன வந்து டார்ச்சர் பண்ணி தச்சு வாங்கிட்டு போறாங்க. அங்க அந்த சலூன்காரன் வந்து எங்க கடைய ஓப்பன் பண்ணா நெறைய பேர் தொடர்ந்து வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹோம் சர்வீஸ்ன்ட்டு ஒருத்தர் வீட்லயே போய் ஒட்டி விட்டுட்டு அந்த காச வாங்கிட்டு நேரா சரக்கு அடிக்க போயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த டெய்லர் கடைக்காரன் வந்து ஒருத்தன் துணிய இன்னொருத்தனுக்கு மாத்தி குடுத்திருப்பான். இப்ப அந்த துணியோட ஓனர் வந்து தையல் மிஷின தூக்கிட்டு போயிடுறான். இந்த பக்கம் அந்த சலூன் கடைக்காரன் அவன் தேவைக்கு எல்லோருக்கும் முடி வெட்டி விட்டதுனால ஊர்க்காரங்கலாம் இப்ப அவங்களே ஷேவிங் பிளேட் வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப குடிக்க காசு இல்லன்றதுனால நேரா ஸ்கூல்ல உள்ள கம்ப்யூட்டர் திருடி வித்து குடிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஒரு பையன் வந்து அவனுக்கு ரயில்வேல வேலை கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு 10th சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருப்பான். அப்பதான் அந்த ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் காணோன்றதே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ்காரங்க வந்து எடுத்தவொடனே இவனுங்க 2 தான் திருடிப்பானுன்னு சொல்லிட்டு இவனுங்க பிடிச்சிட்டு வர சொல்றாங்க. அடி தாங்க முடியாம 2 பேரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. இவனுங்க யார்கிட்ட வித்தானுங்களோ ஒரு வழியா அவனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனுக்கு ஸ்டேஷன் கூட்டு வந்து அவன் இன்னொருத்தன்ட்டு வித்ததா சொல்றான். இந்த டைம்ல சர்டிஃபிகேட் கேட்டு வந்த பையன் வந்து சர்டிஃபிகேட் வரலன்னா என் வாழ்க்கை வீணா போயிடும். அதனால நான் மேல இருந்து கீழே குதிச்சிடும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்றதுக்காக ஒருத்தன் வந்து இருந்திருப்பான். அவன் தான் அந்த கம்ப்யூட்டரை வாங்கி இருந்திருப்பான்.